வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. இதுதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். விஜயின் மாநாட்டுக்கு அனுமதிக்கு தாமதம் பின்னணி என்னன்னு ஒரு 5 கேள்விகளாக பிரிச்சிருக்கோம். முதல் கேள்வி, போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அனுமதி கொடுக்கறதுல தாமதம் ஏற்படுதா? அப்படி உண்மையிலேயே அது நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்கன்னா கூட இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வரீங்க, எப்படி கூட்டிகிட்டு வரீங்க, எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க, எதுனா பிரச்சனை வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி கேள்விகள் இருக்கும். இதுவும் விக்கிரவாண்டி பைபாஸில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 300 மீட்டர்ன்றாங்க. 300 மீட்டர். ரயில்வே பாதையிலிருந்தும் ரொம்ப பக்கம். ஸோ அதுக்கான நெரிசல் அதை பிளான் பண்ணி தான் வராங்க இவங்க. ஏற்கனவே திருச்சியில் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ரயில்வே கிரவுண்டை பார்த்தாங்க. அது பிஜேபிக்கு நெருக்கமான கிரவுண்டு. அதெல்லாம் அங்கெல்லாம் நிறைய காசும் கேட்டாங்க. 6 கோடி ரூபா கேட்டாங்க திருச்சியில். அதுக்கப்புறம் சிறுகனூரில் பார்த்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்தின இடத்த பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேள்விகள்லாம் வர்றது இயல்பு தான். இல்லை, என்ன காரணம்ன்றீங்க? விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் ஹைவே பக்கம் போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும்னு மாநாட்டு ஈரோடு சேலம் எல்லாம் போய் பார்த்தாங்க. அப்படி பார்த்தப்போ கூட இது சவுத்துலேருந்து வர்றதுக்கும் சென்னையிலேருந்து போகிறதுக்கும் சென்ட்ரான ஒரு பிளேஸ் தான் விக்கிரவாண்டி. ஸோ அந்த ஹைவேவை டிசைட் பண்ணி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ போக்குவரத்துக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இயல்பாக போக்குவரத்து பிரச்சனைகள் வருன்றது சாதாரணமான விஷயம் தானே, ஹைவேல வரதானே செய்யும். மாநாட்டுக்காக வரக்கூடிய வாகனங்கள் கடந்து சென்னையிலிருந்து போக, சென்னையில இருந்து வரக்கூடிய வாகனங்களும் இருக்கு. நல்ல வேளை இது ஒரு திங்கட்கிழமை பிளான் பண்ணியிருக்காங்க. சண்டே சாட்டர்டேனா சவுத்துலேருந்து வரக்கூடிய ரஷ்ஷு, பெரிய ரஷ்ஷு. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா திருச்சி வரைக்கும் வாகனம் நிற்கும். இந்த சைடில் விழுப்புரம் திண்டிவனம் வரைக்கும் வாகனங்கள் நிற்கும். சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட அந்தளவுக்கு 2 சைட்லையும் ஹைவே ஸ்தம்பிச்சிடும். மாநாடு கூட்டமாக இல்லை போக்குவரத்து நெரிசல் கூட்டமாக அப்படின்ற அளவுக்கு உருவாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான பிளேஸை இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தாமதப்படுத்துகிறாங்களா அரசு? அதுக்காக கேள்வி கேட்குறாங்க. இரண்டாவது கேள்வி, கூட்ட நெரிசலால் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு ஒருவேளை காலதாமதம் பண்ணலாம். இப்போ ஹத்ராஸில் நடந்தது இல்லையா, ஒரு சாமியார் ஒரு மாநாடு நடத்தினார். எத்தனை பேர் செத்து போனாங்க? கூட்ட நெரிசல் ஏற்படும். நீங்கள் ஒரு 2-3 லட்சம் பேரை கூட்டுறீங்க. ஒரு நடிகர் மாநாடு நடத்தினா இயல்பாகவே கூட்டம் வரும். மதிமுக மாநாடு சென்னையில் நடக்கும்போது கூட நானே பார்த்துருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊர்வலம் போச்சு மதிமுகவுடைய ஒரு மாநாட்டில். அந்த மாதிரி மாநாடுகள் பல கூட்டங்களை இது பண்ணும். சிரஞ்சீவியோட திருப்பதி மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது. பவன் கல்யாணோட மாநாடு பிரம்மாண்டமாக நடந்தது. விஜயகாந்த் பல மாநாடுகளை பல இடங்களில் நடத்திருக்காரு. பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த மாநாடுகளில். கூட்டம் பெரிய அளவுக்கு சேரும். அப்போது உங்களுக்கு கூட்டம் சேருதுன்னா அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஒரு டெம்ப்டேஷனு இல்லை ஒரு ப்ரொவோகேஷனு. ஒருத்தர் கிணறுகள் இருக்குங்கிறாங்க. மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல 10 கிணறுகள் விவசாய கிணறுகள், விவசாய நிலங்களை ஒருங்கிணைச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போது அந்த கிணறுகள் இருக்கிற இடத்துல என்ன சேஃப்டி, அந்த ஓனர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா, அதுக்கான அனுமதி என்ன, வண்டி எடுத்துகிட்டு வரீங்க பார்க்கிங் அனுமதி வாங்கினீங்களா, அதுக்கான இடம் என்ன, ஃபர்ஸ்ட் எய்டுக்கு என்ன ஏற்பாடு, ஃபயர் வந்தால் என்ன ஏற்பாடு, விஐபிக்கள் வராங்களா, விஐபிக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, சாப்பாடுனா நீங்கள் என்ன சாப்பாடு கொடுப்பீங்க, ப்ரிப்பேர்டாக. இப்போ ஒரு 10 பேருக்கு மாநாட்டால் வயிற்றால் போய் இறப்பு ஏற்படுதுன்னு வைங்களேன். அதுக்கு அப்போ என்ன கேள்வி வரும் உங்களுக்கு? போலீஸ் என்ன பண்ணிச்சுன்னு தான் கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரி மாநாடு ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுவாக நடக்க நீங்கள் கேள்விகள் இருக்கும். அப்ளிகேட் பண்ணினாலும் இந்த கேள்விகளை போலீஸ் கேட்கும். இது 21 கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. மூன்றாவது வாய்ப்பு, விஜய்க்கு அரசியல் ரீதியான நெருக்கடி கொடுப்பதற்காக இந்த காலதாமதம் பண்ணப்படுதா? அரசியல் ரீதியான நெருக்கடினா அது தானா தற்கொலை தானே. இப்போ கோட்டு படம் வருது, காம்படிட்டிவ் எதுவும் படம் வரல. கோட்டு படம் வரும்போதே அதுக்கு தியேட்டர் பிரச்சனைன்னு வந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க, திமுக தியேட்டர் பிரச்சனை பண்ணுது, உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தியேட்டர் பிரச்சனை பண்ணுதுன்னுவாங்க.
அதுக்கப்புறம் இவங்க அரசியல் ரீதியாக வராங்க. அரசியல் ரீதியாக வந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேர். அதனால் அரசியல் ரீதியான நெருக்கடிக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. இல்லை, வெவ்வேறு இடங்கள் பார்க்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கான அனுமதி கிடைக்கிறதுல தாமதம்னு வரக்கூடிய செய்திகள் இந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அனுமதி கிடைப்பதற்கான தாமதமே கிடையாது. இப்போ அண்ணாமலை கிட்ட பேசி தான் வந்து அங்கே ட்ரிச்சியில் வந்து இவங்க அனுமதியே வாங்கினா. அது ஏற்கனவே திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு இல்லையா, சீமான் அங்கே பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கும் அண்ணாமலை கிட்ட தான் அனுமதி வாங்கினாங்கன்னு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அண்ணாமலை மூலமாக அண்ணாமலைக்கிட்டையும் பேசினாங்க இவங்க. விஜய் தரப்பு அண்ணாமலைக்கிட்டையும் பேசிச்சு, அதுக்கெல்லாம் அனுமதி கிடைச்சிருச்சு. பட் அதை விட இது பெட்டர் பிளேஸ்ன்றதுனால தான் வராங்க. இங்கே என்னன்னா ப்ரைவேட் லேண்ட் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க இவங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் தான் ஒருங்கிணைக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே நடந்த ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்ட திமுக பொதுக்கூட்டம் மட்டும்தான் அங்கே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பொதுக்கூட்டம் எதுவுமே அங்கே நடக்கலை. ஸோ அடுத்தது இவங்க போகிறாங்க. போகும்போது என்னென்ன ப்ரிப்பரேட்டரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது கேட்குறாங்க. இப்போ விஜய்க்கு அது கேட்டதுனால அது செய்தியாகுது, அரசியல் நெருக்கடியாகுது. விஜயை வந்து பாதிக்க வைக்கிறாங்களா, விஜய்க்கு தடை ஏற்படுத்துகிறார்களா, அது பண்ணுறாங்களா இது பண்ணுறாங்களான்னு செய்தியாகுது. திஸ் இஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். நாங்களாம் இந்திய ஜனநாயக நீங்கள் 4வது வாய்ப்பில் தான் அது குறித்து பேசணும்னு இருந்தோம். டிஎஸ்பியோடைய 21 கேள்விகளுக்கு பதிலளித்தால் அனுமதின்னு. இந்த 21 கேள்விகளுக்கு மாநாட்டுடைய நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன, கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நபர்கள் பட்டியல் என்னென்ன, மாநாட்டு மேடையுடைய அளவு என்ன, எவ்வளவு நாற்காலிகள் போட போகிறீங்க, எவ்வளவு பேனர்கள் வச்சுக்க போகிறீங்க, அப்புறம் பந்தல் ஒளிபெருக்கி ஒப்பந்ததாரர் விவரம் அப்படின்னு ஒரு 21 கேள்வி கேட்டிருக்காங்க. உணவு பொட்டலங்கள் மூலமாக சாப்பாடு கொடுக்க போகிறீங்களா, சமைக்க போகிறீங்களா, குடிநீர் கழிப்பிடம் இதர வசதிகள்லாம் என்ன செஞ்சுருக்கீங்க, மொபைல் டாய்லெட் வச்சுருக்கீங்க, தீ விபத்தை தவிர்க்கும் விதமாக பாதுகாப்பு ஏதாவது செய்யப்பட்டிருக்கா, கட்சியுடைய தலைவர் பெயர் என்ன, முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு செல்லும் வழித்தடம் இப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லா மாநாட்டுக்கும் கேட்பாங்களா? இப்போ திரு உதயநிதி தரப்பில் இளைஞரணி மாநாடு நடந்தது, அதுக்கும் கேட்பாங்களா, கேட்டிருக்காங்களா? அப்படி பதில் கொடுத்த பிறகு தான் காவல்துறை அனுமதி. அதிமுக மாநாடு மதுரையில் நடந்தப்பவும் கேட்டாங்க, அதிமுக பதில் கொடுத்தது. இப்போ அதிமுக மாநாட்டினால என்ன பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 0/40 திமுக ஜெயிச்சது, ரைட்டுங்களா? அதிமுக மாநாட்டுக்கும் கேட்கப்பட்டது, எல்லா மாநாட்டுக்கும் இந்த 21 கேள்விகள் கேட்கப்படும். 21ல் 25 கூட கேட்பாங்க, இல்லை 30 கூட கேட்பாங்க. இது வந்து ஃபார் கிளாரிஃபிகேஷன் ஆஃப் தி போலீஸ் ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு எதனா ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அரசு தான் பொறுப்பு. அரசு தானே பொறுப்பேற்க முடியும். நீங்கள் அனுமதித்து தானே நடத்தணும். நாங்கள் நீங்கள் இப்போ எப்படி யார் இதுக்கு பொறுப்பு அப்படின்னா, இப்போ அத்ராஸ் படுகொலை அந்த சாமியார் எங்கேயோ ஓடினார், போய் கூட்ட நெரிசலில் வந்து போய் செத்துட்டாங்க, ரைட்டா? 20 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. அப்போது இந்த கேள்வி யாரை நோக்கி வந்தது? அரசு நோக்கி தானே வந்தது. அரசு தரப்பில் நிறைய கூட்டங்கள் நடத்துகிறாங்க, ஆளும் அரசு திமுக தரப்பில் நிறைய கூட்டங்கள் நடத்தப்படுது, எதிர்க்கட்சிகள் தரப்புலலாம் கூட்டங்கள் நடத்தப்படுது. ஆனால் விஜய் தரப்பில் மாநாடு நடத்தும் போது மட்டும் முன்முடிவோடு அசம்பாவிதங்கள் வந்துரும்னு எடுக்க முடியாது இல்லையா? முன்முடிவு இது வந்து மேண்டேட்ரி சட்ட ப்ரொவிஷன். இது நீங்கள் வந்து அனுமதி கேட்குறீங்க, ரைட்டா? அந்த அனுமதி கேட்கும்போது இந்த கேள்வியெல்லாம் போலீஸ் கேட்கணும். அனுமதி கொடுப்பதற்கு முன்பு இந்த கேள்வியெல்லாம் போலீஸ் கேட்கணும். இதற்கு காமாசோமானு கூட நீங்கள் பதில் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பதில் வந்து அங்கே இருக்கணும், ரெக்கார்டில் இருக்கணும், அனுமதி கொடுக்கப்படும், அவ்வளோதான். 5வது வாய்ப்பு, தேமுதிக மாநாட்டால் ஏற்பட்ட அதிருப்தி, அந்த அடிப்படையில் அரசு இப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறாங்களா? எல்லா மாநாட்டுக்குமே முன்னெச்சரிக்கையோடு தான் அவங்க இருப்பாங்க. மாநாடுகளை பற்றி யாரும் பயப்பட போகிறது இல்லைங்க. பவன் கல்யாண், சிரஞ்சீவி, மதிமுக, நான் சொன்ன அதிமுக, இதெல்லாமே மாநாடுகள் பல. விஜயகாந்துக்கு பொலிட்டிக்கல் கெயின் கொடுத்தது மாநாட்டுக்கு பிறகு, அவர் ஒரு எழுச்சி அடைஞ்சாரு, அது கூட எல்லாருமே மாநாட்டுக்கு பிறகு எழுச்சி அடைவாங்கங்க. இப்போ ஒரு மாநாடு நடத்துறாரு, அதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு அந்த வினோத்தோட படம் ஜனவரி வரைக்கும் அதை தாண்டியும் அவர் ஷூட்டிங்கில் போகிறாரு. அடுத்த 1 இயர் தான் அவரோட அவைலபிலிட்டி. இப்போ கோட்டு நல்லா பெருசாக போச்சுன்னா அதுக்கு அடுத்ததும் ஒரு படத்துக்கு அவர் கமிட் ஆகலாம். அது அவருடைய பர்சனல் டெசிஷன் வச்சுக்கோங்களேன். மாநாடு கொடி அறிவிச்சார், பாடல் அறிவிச்சார், பாடலுக்கான கொடிக்கான விளக்கத்தை சொல்ல போகிறாரு. இவங்கெல்லாம் கலந்துக்க போகிறாங்க, ஆர்கனைஸ் ஆக போகிறாங்க. அங்கே தான் கொள்கை என்னன்னு தெரியும். இல்லை, அதனால தான் அந்த அரசியல் வாழ்க்கை வந்து இதுலேருந்து தொடங்குதுங்கிறது தான் உறுத்தலாக இருக்கும். எல்லாருக்குமே பிறப்பு இருக்கும்,
ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வளரட்டும். ஒரு குழந்தை பிறக்கிறத யாராவது தப்புன்னு சொல்லுவாங்களா? குழந்தை பிறக்கட்டும், வரட்டும், அது வளர்ச்சி அடையட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது நல்லதா கெட்டதா, நல்லவரா கெட்டவரா. இல்லை, மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், அண்ணா, எம்ஜிஆர்னு திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தங்களை பேசுறதுனால பெரும்பாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு சதவீதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். இளைஞர்கள் வாக்குகளை வந்து அவர் விஜய் குறிவைக்க வாய்ப்பு இருக்கலாம் சொல்றதுனால ஒருவேளை இவங்க நெருடலாக ஃபீல் பண்ணுறாங்களா? சீமானோட கூட்டணின்னாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய எடப்பாடியுடைய மகன் போய் சந்திச்சார்னு ஒரு தகவல் வந்தது விஜயை. அதிமுக கூட்டணிக்காக அதிமுகவுடன் கூட்டணியான் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இப்போ அவர் கூட்டணியோடு நிற்க மாட்டார், அவர் தனியாக நின்று தன்னோட பவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கூட்டணி சம்மந்தமாக பேசுவார் அப்படின்னு வர்றார். தனியாக அவர் வர்றாருன்னா ஒரு கமல் மாதிரி, ஒரு சீமான் மாதிரி இப்படி தானே வருவார். அந்த மாதிரி தானே அவரோட ஸ்ட்ரெங்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் வருவாங்க. இல்லை, என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னது? கமல் மாதிரி சீமான் மாதிரியான ஒப்பீடுல என்ன சொல்ல வரீங்க? அரசியல் கட்சி ஆரம்பித்து வர்றதில் சொல்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பித்து வர்றதில் கமல் வந்தார், சீமான் வந்தார், விஜயகாந்த் வந்தார், சிவாஜி வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார். எம்ஜிஆரை விட்டுட்டீங்க. எம்ஜிஆர் அது பெரிய எபிசோட், சக்ஸஸ்ஃபுல் எபிசோட். இது நான் சொல்கிறதெல்லாம் ஃபெயிலியர் எபிசோட்ஸ். இவங்கெல்லாம் வந்தாங்க, நமக்கு வசதியானதை மட்டும் எம்ஜிஆர் வந்தார், ரைட்டுங்களா? எம்ஜிஆரை தானே அவர் முன்னிலைப்படுத்துறாரு, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் முன்னிலைப்படுத்துறாரு, மூன்றெழுத்து மந்திரம்ன்றாரு. அதெல்லாம் சொல்கிறாரு. அது அதிமுக ஓட்டை, இன்னைக்கு அதிமுக ஓட்டு பிளாங்காக இருக்குது, அதிமுக ஓட்டை கவர் பண்ணிட்டு வர்றாரு. அதான் எடப்பாடி முந்துறாரு, அவரை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு முந்துறாங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வருதுச்சு. ஸோ வரட்டும், லெட் த சைல்ட் பி பார்ன். அதுக்கப்புறம் அது நல்லதா கெட்டதா. இந்த தாமதம் அப்படிங்கிற வரக்கூடிய செய்திகள் திமுக அரசு மீதான ஒரு அதிருப்தியையும் விஜய் மீதான எதிர்பார்ப்பையும் கூட்டிடாதா? இந்த அதெல்லாம் இதில் தாமதமே இல்லை. திஸ் இஸ் மேண்டேட்ரி. நீங்கள் பைக் ஓட்டணுன்னா லைசன்ஸ் இருக்கணும், ரைட்டா? லைசன்ஸ் எதுக்கு? உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்றத கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பைக் ஓட்டணும், லைசன்ஸ் இருக்கணும். இப்போ நான் ஓட்டுவேன், விஜய் நான் பைக் ஓட்டுவேன், ஆனால் என்னங்க லைசன்ஸே கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது. நான் விஜய், என்ன கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டிங்கன்னா தாமதம், திமுக சதி, இப்படி நான் வருவேன். 21 கேள்விகள் பார்த்தா அனுமதி கொடுப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள் மாதிரி தெரியல. அது எந்த இடத்துலையாவது இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லனா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு இருக்கா? விளக்கம் பெறுவதற்கான கேள்விகள், விளக்கம் பெறுவதற்கான கேள்விகள். நீங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவரா? இல்லைல்ல, கேள்வியின் நாயகன் தானே நீங்களும். கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அவ்வளோதான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு.